அடுத்த நொடி நிச்சயமில்லாத மனுஷனோட வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத உணர்த்தின சம்பவமாக தான் அமைஞ்சது இந்த அகமதாபாத்தில் நடந்த 241 பேர் உயிரிழந்த அந்த விமான விபத்து சம்பவம். ஒரே ஒரு சின்ன ஆறுதல் அதில் என்னன்னா, விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அப்படிங்கிற அந்த ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காரு. ரொம்ப அபூர்வமாக ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அமையும். ஒரு சமயோசிதமாக செயல்பட்டு அந்த உயிர் பிழைக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கும். 53 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விமான விபத்து நடந்திருக்கு. அந்த விமான விபத்தில் ஒரு லேடி உயிர் பிழைச்சிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கரெக்டாக ஜனவரி 26, 1972 அன்னைக்கு டென்மார்க்கில் இருக்கிற கோபன்ஹேகன் அப்படிங்கிற சிட்டியில் இருந்து யுகோஸ்லோவியாவில் இருக்கிற சாக்ரெப் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு ஒரு ஃப்ளைட்டு போகுது. அந்த ஃப்ளைட்டில் ஏர் ஹோஸ்டஸாக இருக்கிறவங்க தான் வெஸ்னா உலோவிக். இந்த படத்தில் இருக்காங்களே இவங்க தான். அவங்களோட ஓல்டு ஃபோட்டோவும் ரீசெண்டான ஃபோட்டோஸும் அதில் போட்டிருக்கோம். அவங்களோட நேட்டிவ் யுகோஸ்லோவியா தான். இவங்க அந்த ஃப்ளைட்டில் ஏர் ஹோஸ்டஸாக இருக்காங்க. மொத்தம் 29 பேர் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் இவங்களும் ஒருத்தவங்க. கரெக்டாக அந்த ஃப்ளைட்டு போயிட்டு இருக்கும்போது செக் ரிப்பப்ளிக் மேலே நேராக போயிட்டுருக்கு. கரெக்டாக 33,000 அடி, அதாவது 10 கிலோமீட்டர் இருக்கும் தரையிலிருந்து, 6.5 மைல் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஹைட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃப்ளைட்டில் குண்டு வெடிக்குது. ஸோ எதேச்சியாக இயற்கையாக நடக்கிற ஒரு விபத்து, ஒரு மலை மேலே மோதுது, இல்லை ஒரு பறவை விமானத்தில் மோதுது, இல்லை ஏதோ விமானத்தில் ஏதோ இன்ஜின் கோளாறு அப்படின்னா அது அன்எக்ஸ்பெக்டட், எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் பிளான் பண்ணி குண்டு வச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த பேசஞ்சர்ஸ்க்கு யாருக்குமே அது பற்றின விவரம் தெரியல. அது அவ்வளோவா யாருக்கும் தெரியல. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது, போயிட்டு இருக்குது. 33,000 அடியில் பறந்துட்டு இருக்கும்போது குண்டு வெடிக்குது. ஃப்ளைட்டே பர்ஸ்ட் ஆகுது. ஸோ என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். ஒரு சின்ன பார்ட் கூட கிடைக்கிறது கஷ்டம் இல்லை, எல்லாருமே அவுட். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அப்போ இவங்களுக்கு ஜஸ்ட் 22 வயசு தான் அவங்களுக்கு. நான் சொன்னல அந்த வெஸ்னா உலோவிக் அப்படிங்கிறவங்களுக்கு, அவங்க ஏர் ஹோஸ்டஸாக இருக்காங்க. அவங்க ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க ஒரு ஏர் ஹோஸ்டஸ் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிற அந்த ட்ராலியில் அவங்களோட உடம்பு சிக்கியிருக்கு. அந்த வெடிச்ச டைமில் அந்த உடம்பு ட்ராலியில் சிக்கிட்டதால அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அவங்க உடம்புல சேதாரம் ஆகலை. அவங்க ஃப்ளைட்டை விட்டு கீழே விழும்போது அவங்க உயிரோடு இருந்திருக்காங்க. ஃப்ளைட்டு வெடித்து அவங்க தூக்கி வீசப்படுறாங்க, பூமியில் விழுறாங்க. ஆனால் அவங்க விழுற இடம் இருக்குல்ல, அவங்க விழுந்த இடம் ஒரு மலைப்பகுதி. ஆனால் ஃபுல்லாக பனி படர்ந்துருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி. அந்த வில்லேஜோட பேர் கூட கம்னிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, செர்பியா கம்னிஸ். அந்த மலையில் விழுறாங்க. அப்போது அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் பார்க்குறாங்க, ஏதோ வானத்துலேருந்து ஏதோ ஒரு பொருள் விழுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி பார்க்குறாங்க. கிட்ட பார்த்தா தான் தெரியுது, விமானத்தோட ஒரு சில உடைந்த பாகங்கள்லாம் இருக்குது. கூடவே இவங்களும் இருக்காங்க. உடம்பு ஃபுல்லாக செம அடி, காயம், மயக்க நிலையில் இருக்கிறாங்க. 2 கால் முறிஞ்சிருச்சு, தலையில் பயங்கர காயம், முதுகெலும்பு போச்சு. அப்புறம் அவங்கள அந்த மக்கள்லாம் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக கோமா ஸ்டேஜில் இருந்தவங்க 1 இயருக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நார்மல் ஆகுறாங்க. 72 இந்த சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு 77 அவங்களுக்கு மேரேஜ் நடக்குது. அதுக்கப்புறம் லைஃப், குடும்ப வாழ்க்கை அப்படின்னு போகுது. 66வது வயசு, அதாவது 2016 டிசம்பர் 23ஆம் அவங்க இறந்துடுறாங்க. அவங்க என்ன தான் இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைச்சா கூட வலியும் வேதனையும் அதோடு தான் வாழ்ந்துருக்காங்க. நிறைய கஷ்டங்களை அவங்க சந்திச்சிருக்காங்க. ஆனால் அவங்க உயிர் பிழைச்ச அந்த நிகழ்வு இருக்குல்ல, 33,000 அடி, கிட்டத்தட்ட 6.5 மைல், 10 கிலோமீட்டருக்கு மேலே, பூமிக்கு மேலே அவ்வளோ தூரத்தில் இருந்து கீழே விழுந்து, பேராசூட் இல்லாமல் கீழே விழுந்து உயிர் பிழைச்சதிலே உலகத்திலே அவங்க தானோ, வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு ஆச்சரியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பேர் வெஸ்னா உலோவிக் சொன்னோம்ல, அதே பேரில் அதே ஃப்ளைட்டில் இன்னொரு ஏர் ஹோஸ்டஸ் அவங்க ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்தது. அன்றைக்கி அவங்களோட டியூட்டியாக இருந்தது. ஆனால் அவங்களுக்கு பதிலாக தவறுதலாக இவங்களை அன்றைக்கி டியூட்டி போட்டிருக்காங்க இவங்களுக்கு. அதனால தான் இவங்க அந்த ஃப்ளைட்டில் ஏற வேண்டியதாகிடுச்சு. 33,000 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்து அவங்க உயிர் பிழைச்ச அந்த அதிசயம் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கிறது மட்டும் இல்லை, அவங்க மலையிலேருந்து கீழே விழுந்து அந்த இடம் இருக்குல்ல, அந்த வில்லேஜில் இந்த விபத்தோட நினைவாக அவங்களுக்கு ஒரு நினைவு சின்னமும் அமைச்சிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம். அடுத்த நொடி நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கை வலியும் வேதனையும் மட்டும் நிறைஞ்சது கிடையாது. அதில் கொஞ்சம் சுவாரஸ்யமும் ஆச்சரியங்களும் கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களோட வாழ்க்கையை நமக்கு உணர்த்துது. தேங்க்யூ.